பசங்களுக்கு அன்றைக்கி தாங்க லாஸ்ட் டே. சரி சொல்லிட்டு பாப்பாவை ஸ்கூலில் எல்லாமே லாஸ்ட் டே முடிச்சுட்டு நான் வீட்டில் பார்த்திங்கன்னா எக் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு நாங்களுமே வந்து டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். சரி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்னன்னு தெரியல, ப்ரொவிஷன்ஸ்லாம் விலை ஏறிடும்ன்றாங்க. சரி தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் சொல்லிட்டு கடைக்கே வந்துட்டோம். பசங்க பார்த்திங்கன்னா போனதுமே சாக்லேட் தாங்க. இது என்ன, இது எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம். சரி நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பார்க்க கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். சரி சொல்லிட்டு ரேக்கில் இருந்ததெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து நம்மளுக்கு வந்து கொட்டி வச்சுருப்பாங்க. அதுலேயே நம்மளுக்கு வந்து 1 கிலோ 2 கிலோ எத்தனை கிலோ வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு வாங்கிக்கலாம். நாங்களுமே இது தான் வாங்கியிருந்தோம். நான் வந்து கண்டிப்பாக லாங் வீடியோவில் என்னென்ன வாங்கிட்டேன்றதை நான் மறக்காமல் ஷேர் பண்ணுறேன், எல்லோரும் வந்து பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். அதையுமே நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர் அக்காவும் வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னு பாருங்கள். அவங்க நம்ம அனிதா அக்கா தான். அவங்கக்கிட்டேயுமே போய் ஸ்னாப்லாம் எடுத்துகிட்டு நாங்களுமே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.